இஸ்லாத்தில் சன்னி, ஷியா, ஷேக், சையத் போன்ற பல பிரிவுகள் உள்ளன. இஸ்லாத்தை 4 பிரிவுகளாக பிரித்திருப்பதின் நோக்கம் என்ன? இந்து மதத்தில் உள்ள 4 வர்ணங்களை போன்றதாக இது அமைந்துள்ளதே. ஊபியிலும் பாகிஸ்தானிலும் சன்னி முஸ்லிம்களுக்கும் ஷியா முஸ்லிம்களுக்கும் இடையில் சண்டைகள் நடப்பது ஏன் என்று பெங்களூரிலிருந்து வெளிவரும் தலித் வாய்ஸ் என்ற இதழில் வாசகர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு எவ்வாறு விடையளிப்பது? இந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால், ஷியா எனவும் அவர்களுடைய கொள்கையை ஏற்காதவர்கள் சன்னி எனவும் அழைக்கப்பட்டனர். இன்றைக்கும் கூட ஷியா பிரிவைச் சேர்ந்த ஒருவர் தனது கொள்கை தவறானது என உணர்ந்து சன்னி பிரிவில் சேரலாம். யாரும் தடுக்க முடியாது. இது போன்ற சில கருத்து வேறுபாடுகளால் பிரிந்துள்ளனரே தவிர பிறப்பின் அடிப்படையில் அல்ல. இது வர்ணாசிரமத்துக்கும் முஸ்லிம்களிடம் காணப்படும் பிரிவுகளுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு. மேலும் வர்ணாசிரம தர்மம் என்பது தீண்டாமையை நிலைநாட்டுவதற்காகவும் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டதாகும். சன்னிகள் ஷியாக்களை தீண்டாத்தகாதவர்கள் என்று கருதுவதில்லை. அதுபோல் ஷியாக்களும் கருதுவதில்லை. தவறான கொள்கையில் உள்ளனர் என்று ஒருவர் மற்றவரை பற்றி கருதுகிறார்களே தவிர பிறப்பால் தாமே உயர்ந்தவர்கள் என்று எந்த பிரிவும் கருதுவதில்லை. அடுத்து, முஸ்லிம்கள் ஏன் தமக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர் என்ற கேள்விக்கு வருவோம். பொதுவாக மனிதர்களிடையே எப்படியெல்லாம் சண்டைகள் நடக்கின்றன என்பதை கவனித்தால் இக்கேள்விக்கு சரியான விடை காணலாம். ஏனெனில் அனைவரும் ஒரே வழிபாட்டு தலத்தில் ஒரே வரிசையில் நின்று தொழுவார்கள். ஒரே தட்டில் மரைக்காயரும் இராவுத்தரும் சாப்பிடுவார்கள். திருமண சம்பந்தமும் செய்து கொள்வார்கள். ஒரே அடக்கத்தலத்தில்தான் அனைவரும் அடக்கம் செய்யப்படுவார்கள். இவர்களுக்கிடையே தீண்டாமையோ பாரபட்சமோ பிறப்பால் உயர்வு தாழ்வோ கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆயினும் இஸ்லாத்தில் சாதிகள் உள்ளன என்று பலரும் கருதுவதற்கு இது இடமளிப்பதால் இதை தவிர்க்குமாறு முஸ்லிம்களுக்கு நாம் அறிவுரை கூறியும் வருகிறோம்.